நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மிரட்டி நிலத்தை எழுதி வாங்கிய மகன். நிலம், நகை, பணம் ஆகியவற்றை மிரட்டி வாங்கிவிட்டு எங்களை கவனிக்காத மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 85 வயது தாய் தந்தையினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரபுரத்தை சேர்ந்த சுயம்பு, அவரது மனைவி சிவந்திக்கண்ணி, இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் ராஜன் மட்டும் ஊரில் வசித்து வருகிறார். 6 மாதங்களுக்கு முன்பு வரை சுயம்பு, சிவந்திக்கண்ணி ஆகிய இருவரும் தனியாக தான் வீட்டில் வசித்து வந்தனர். அண்மையில் தாய்க்கு பக்கவாதம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் பேச்சாற்றல், நினைவாற்றலும் குறைந்து மிகவும் சிரமப்பட்டு வந்தார். தந்தைக்கு வயது முதிர்ச்சி காரணமாக தாயை கவனிக்க முடியாததால் மூத்த மகன் ராஜன் தான் இருவரையும் பார்த்து கொள்கிறேன் என கூறி தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். சில மாதங்கள் தாயை கவனித்துக் கொண்ட மகன் ராஜன் தாய் பெயரில் இருந்த 72 சென்ட் நிலத்தை மிரட்டி தன் பெயருக்கு எழுதி வாங்கிவிட்டு தாய் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க செயின் மற்றும் வங்கியில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ஆகியவற்றை மிரட்டி எடுத்துவிட்டதாக கூறி தள்ளாடும் வயதில் தாய் தந்தை இருவரும் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இவர்களுக்கு நினைவாற்றலும் பேச்சாற்றலும் குறைந்ததால் மீதமுள்ள 2 மகன்களிடம் தகவல் கூற முடியாமல் ஆகிவிட்டனர். அவர்களும் அண்ணன் வீட்டில் தானே தாய் இருக்கிறாள் என நினைத்து தொடர்பு இல்லாமல் இருந்துவிட்டனர். தற்போது மூத்த மகன் ராஜன் வீட்டில் இருந்து வெளியேறி தனி வீட்டில் வசிக்க வந்த பின்புதான் மற்ற மகன்களுக்கும் விவரம் தெரிய வந்தது. இது சம்பந்தமாக 2 மகன்களும் மூத்த மகன் ராஜனிடம் கேட்டதற்கு உன்னால் முடிந்ததை பார் என மூத்த மகன் ராஜன் கூறியதை தொடர்ந்து இந்த புகார் மனு அளிக்கப்பட்டு உள்ளது. பெற்ற மகனே நோய்வாய்ப்பட்ட தாயை ஏமாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்.